ஒரு கல்ல 2 மாங்கா அடிச்சு தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கல்ல 3 மாங்கா அடிக்க தான் போயிட்டுருக்கேன். எங்கே நான் போயிட்டுருக்கேன்னா, குன்றத்தூர்ல முருகன் கோவில் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த முருகன் கோவில் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்போரூர்ல சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருத்தணி போற வழியில தான் முருகன் இந்த மலையில தங்கி ஓய்வு எடுத்திருக்கார். ஸோ இந்த கோயில்ல மட்டும் தான் வடக்கு நோக்கிய முகம் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது. இப்போ வந்து இந்த படிக்கட்டுகளில் ஏறி நம்ம போனோம். 80+ ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மாரி போனோம்னா நம்மளுக்கு சைடில் பிள்ளையார் இருப்பார். ஸோ பிள்ளையாரை வந்துட்டு நாங்கள் கும்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸாக இருந்தது, நல்ல விசாலமாக இருந்தது. அதுக்குள்ளே தான் பிள்ளையார் இருந்தார். பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் போனோம். ஷர்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக இருந்தது ஏறுறதுக்கு. சுடலை காலெலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ பெரிய க்யூ ஒன்று நின்றுட்டு இருந்தது. க்யூவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கொஞ்சம் இது ஃபேமஸான டெம்பிள்னால நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை வந்து பார்த்தோம். லைனில் நிற்கும் போதே அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கோவிலை. அது பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இந்த மரத்துக்கடியில், இந்த ஜியாண்டான மரத்துக்கடியில் இருக்கிற ராகு கேது வந்துட்டு வழிபட வந்தோம். அங்கே வந்துட்டு விளக்கு போட்டோம். இந்த கோயிலில் வந்துட்டு இந்த மரத்தில் இந்த தூளி கட்டுறது, கயிறு கட்டுறது, அந்த மாதிரிலாம் வேண்டுதல்கள்லாம் பண்ணுவாங்க போல். ரொம்ப ஆஸ்பிஷியஸான ட்ரீ. இது முடிச்சுட்டு நாங்கள் போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் பிரசாதம் கவுண்டரில். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் போனோம். வெளியில் வந்துட்டு ஒரு லேன் மாதிரி இருக்குது. நம்ம அழகாக வந்து நடந்து அந்த கோவிலை சுற்றி வரலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தா செம்ம வியூ ஆஃப் த என்டையர் சிட்டி. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த லேனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குட்டி குட்டி கல் வச்சு வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க. நாங்களும் சரி வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு லொக்கேஷனுக்கு போனோம். அங்கே போனால் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஸோ அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தின்பண்டங்கள்லாம் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு குட்டி வீடு கட்டியிருந்தேன். முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் வெளியில் வந்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா தரிசனம் முடித்த கையோடு நாங்கள் வந்து இறங்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியில் போனோம். ஸோ வெளியில் வந்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலி பிளான் குன்றத்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் வர மாதிரி ஒரு பிளான் இருந்தது. பட் எங்கள் அம்மா வர வழியிலே இன்னும் 2 கோயில்கள் பார்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கோயில் என்ன கோயில்னால் இது திருவுரக பெருமாள் கோவில். இது வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு பிஃபோர் கட்டின ஒரு கோவில். சோழர் காலத்தில் கட்டியிருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு இதில் 7 அடிக்க வந்து அந்த பெருமாளோட சிலை இருக்கும். செம்ம ஒரு தரிசனம். ரொம்ப அழகான ஒரு அம்பாள், அழகான ஒரு டெம்பிள். அந்த வைபே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் 3rd கோயில் போனோம். அது என்னென்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கந்தலீஸ்வரர் கோயில். முருகன் வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் வந்து ஐயர்கிட்ட விசாரிக்கும் போது இது ஒரு 1500 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னும் சொன்னாங்க. அதில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய வார்த்தைகள் பழைய அதெல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஷெட்லாம் போட்டு ஸ்பேஷியஸாக இருந்தது. நல்லா உட்கார்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து 3 சிறப்பு பைரவர்கள் இருக்காங்க. கபால பைரவர், சம்ஹார பைரவர், அப்புறம் உன்மத்த பைரவர். இந்த 3 பைரவரும் நீங்கள் இந்த கோயிலில் தேய்பிரை அஷ்டமியில் போயிட்டு தரிசிக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது தரிசனம். அந்த லிங்கம் வந்து அவ்வளோ மெஜஸ்டிக்காக பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீலிங் கிடச்சிது அங்கே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் குறைச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இல்லை வந்து ஃபேமிலி கூட ஒரு வெளியில் போகணும், நல்ல ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போய் விசிட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ ஃபார். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. Bye-bye. See you in the next one.